தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பேட்ச் மாணவர்களும் மற்ற இதர மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உடைய சக்ஸஸில் இது ஒரு லெஃப்ட் ஹேண்டு மாதிரி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு 4-5 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் பிடிஎஃப் வாங்கி கூட படிச்சுக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. தேவையான நண்பர்கள் 7667448486ன்னு டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, டைரெக்டாக வீடியோவுக்கு போயிடுவோம். இன்றைக்கி எந்த தேர்வு பார்க்க போகிறோம் அப்படின்னா, FAGS 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பின் வருபவர்களில் 1947 இந்திய சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர் யார்? யார் பங்கேற்கல அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்கள் தான் பங்கேற்கல. சுதந்திரம் வாங்கி கொடுத்தோட சரி, அதுக்கப்புறம் அவர் ஆஃப் ஆகிட்டார். எல்லா பொறுப்பையும் ஜவஹர்லால் நேரு கையில் கொடுத்துட்டு அவர் அமைதியாக இருந்துட்டார். 2, சுதந்திர இந்தியா தன்னை ஓர் இறையாண்மையுள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது டேஸ் என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையை வெல்லும் தான் தாரக மந்திரம். 3, பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. பாம்பே பிரசிடென்சியின் முதல் அரசியல் நிறுவன அமைப்பு பாம்பே அசோசியேஷன் என்பது மற்றும் சரி. மற்ற இரண்டும் தவறு. பூனே சர்வஜனிக் சபா நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறதும் தவறு. மெட்ராஸ் பிரசிடென்சி முதல் அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபா என்பதும் தவறு. மெட்ராஸ் மகாஜன சங்கம் கிடையாது, இல்லைங்களா? 4, சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியரால் வழங்கப்பட்டது? நேதாஜி ஜெர்மனி நாட்டு இந்தியர் தான் வழங்கியிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸு கண்டிப்பாக ஐஎன்சியில் ஒரு கொஷின். அதே மாதிரி முஸ்லீம் தலைவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். 5, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 சரி, 2 தவறுங்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் என்பது சரி. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்பு அரசுக்கு அடித்தல் மிட்டது என்பது தவறு. 6, வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய டேஸ் வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார்னா அகிம்சை வழி. 7, பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார்? குடிமை பணியை விட்டு வந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தார், அவர் அதை விட்டுட்டு வந்தார். ஓகே, அடுத்து VCGS 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸ். முதல் கேள்விக்கு, இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஸ் சந்திப்பில் நிறைவேற்றியது? பூர்ண சுயராஜ்யம். ஆன்சர் ஆப்ஷன் பி, வார்தா. சுயராஜ்யம்ல இதுவும் சுதந்திரம் வார்தா கமிட்டியில் தான் நிறைவேற்றுறாங்க. 2, நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் SS கலியோ என்ற கப்பல் யாருக்கு விற்கப்பட்டது? அது ஆங்கிலேய நிறுவனத்திற்கே விற்கப்பட்டது. பாருங்கள், வஉசிக்கு ஒரு கொஷின், மறந்துடாதீங்க. 3, அகாலி இயக்கம் டேஸின் மறு உருவாக செயல்பட்டது? ஆப்ஷன் சி, சிங் சபா இயக்கத்தோட மறு உருவு தான் அகாலி இயக்கம். இதுவுமே உங்கள் புக்கில் அப்படியே இந்த வரிகள்லாம் இருக்குது. தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார்? யாரும் இல்லை, ரவீந்திரநாத் தாகூர் தான். நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது. அது எப்போது நிறுத்தப்பட்டது? சாரி, இங்கிலாந்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவோட வருவாயிலிருந்து ஊதியம் கொடுக்குறாங்க. எப்படி ஆளுங்க பார்த்துங்க. ஆப்ஷன் ஏ, 1919. குர்ஆன் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் பி, சையது அகமது கான். இவர் ரொம்ப முக்கியமான நபருங்க. ஜின்னா மாதிரி இவர் முக்கியமான ஒருவர். நீங்களே பாருங்கள், இவருக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. 7, 1806 வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது, அதை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி, வேலூர் கழகம். 8, 1911ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஸ் தனது திருநெல்வேலியிலிருந்து எங்கு பயணத்தை மேற்கொண்டார்?
ஆஸ்படுகொலை நடைபெற்றது இல்லைங்களா, அதான் கொடைக்கானலுக்கு தான் திருநெல்வேலி டு கொடைக்கானல். 9 டிசம்பர் 27, 1911 தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் டேஸ் அமர்வில் பாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்படுது இது தேசிய கீதம். அடுத்து டியூ 2023 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ஏன்னா இது டியூ எக்ஸாமுக்குரியது. பட் இருந்தாலும் பார்ப்போம், இந்தந்த ஏரியாலாம் வந்து டிஎன்பிசி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். குரூப் 4க்கு இந்த லெவலுக்குலாம் வராது, இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். பிசி பாலின் கருத்தியலின்படி டேஸ் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசி. ஆப்ஷன் ஏ பங்கிம் சந்திரா. இதுக்கு எல்லாம் தேவையில்லைங்க, கொஞ்சம் நமக்கு அதாவது நமக்கு தேவையான மாதிரி அதை மட்டும் பார்க்கலாம். பின் வருபவர்களில் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர். என்னது ஆப்ஷன் ஈன்னு போட்டிருக்கேன். சிக்கு தான் வந்து நம்ம ஈன் கொடுத்தாங்க, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹக்கி. அடுத்து இதெல்லாம் தேவையில்ல. தொழில் ஆய்வு இதெல்லாம் யூனிட் 8 வரும், தெரிஞ்சுக்கலாம், பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 3421. கொடுமணல் ஈரோட்டில் இருக்கு, பொருந்தல் திண்டுக்கல், திருவக்கரை விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி எஸ்.எஸ். சர்மா. டேஸ் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர்? சுரேந்திரநாத் பானர்ஜி. 9 உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடன் விழித்துக் கொள்கிறது என கூறியவர்? ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. இது நமக்கு தேவையானதான். கூற்று ஏ முஸ்லீம் லீக் டிசம்பர் 22, 1939 மீட்பு நாளாக கொண்டாடியது. காரணம், இந்தியாவின் வைஸ்ராய் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல், அதாவது இந்தியா கலந்தாலோசிக்காமல் 2ஆம் வகுப்பில் பங்கு வரதான் வந்து அறிவிப்பாங்க. அதனால வந்து அனைத்து மாகாணத்திலும் காங்கிரஸ் வந்து பதவி விலகும். அதனால தான் அவங்க மீட்பு நாளாக கொண்டாடுறாங்க. இரண்டும் சரி. இரண்டும் சரிதாங்க, 2 ஆப்ஷனுமே சரிதான். 11 இந்துஸ்தான் குடியரசு சங்கம் எங்கு இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கமாக மறுசீரமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டில்லி. டேஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரிய வினோபாபாவை அவர்களை முதல் சத்தியாகிரகி என தேர்ந்தெடுத்தார். பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆப்ஷன் பி 1940 அக்டோபர் 17 வந்து வர்தாவுக்கு அருகில் உள்ள கிராமத்தில் தான் வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுதான் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் வினோபாபாவை காந்தியடிகள் தேர்ந்தெடுக்கிறார். அடுத்து 13 கிபி 1946 ஆண்டு அமைப்பட்ட இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சர்? ஆப்ஷன் பி பல்தேவ் சிங். 14 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானம் பெற்ற ரூபாய் 30 தன்னுடைய கட்சிக்காரருக்கு டேஸ் கோர்ட்டில் திருப்பி கொடுத்தார். எங்கே திருப்பி கொடுத்தார்? பாம்பே. லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது? காரல் மார்க்ஸ் சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது. 1924 ஆண்டு அக்டோபர் 24 சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேய கைது செய்யப்பட்டு எந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்? மாண்ட்லே சிறைச்சாலை. அடுத்து முக்கியமானது, பொறுத்துக, பத்திரிகைகள் ரொம்ப முக்கியங்க. ஆப்ஷன் ஏ 2413 நியூ இந்தியா பிபின் சந்திரபால், தி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஏஓ ஹியூம், வந்தே மாதரம் லாலா லஜ்பதி ராய், ராஷ்டிரகூப்தர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து அதே மாதிரி தான் பத்திரிகைகள் பொறுத்துக்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக பத்திரிகைகள்லாம் ஒரே இடத்துல பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பழைய கொஷின்ஸ் பார்க்குறது. ஆப்ஷன் பி 3142 பால கங்காதர திலகர் கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், மெகாலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ்.
நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதய இயக்கத்தின் கோட்பாடுகள் என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, அனிமா போஸ். அவங்க தான் அதை சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் எந்தெந்த ஏரியாவில் நல்லா படிக்கணுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.